ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 5 சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு நாள்ல நம்ம விநாயகரை எந்த வழியில் வழிபட்டு எந்த வழியில் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நாளைய நாளில் நிறைவேறும். அது மட்டும் அல்லாம நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய தடைகள் விலகவும், மனதில் இருக்கக்கூடிய பூர்வ கர்மங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு சரியாகவும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நம்மளை விட்டு தீர்வதற்கும் நம்ம செய்ய வேண்டிய சிறிய ஒரு எளிய பரிகார முறை. அதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். மறக்காம இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதையும் நீங்க கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் நாளை இரவிற்குள் நம்ம விநாயகர் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு 5 பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அவற்றால் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படும் அதிசயமான நன்மைகள் என்ன, நாளைய நாளில் நாம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, விநாயகருடைய அருள் பெறுவதற்கு நம்ம கூற வேண்டிய ரகசிய மந்திரம் என்ன, இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ள போறோம். எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கண்களை திறந்த உடனே உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்ல வேண்டிய விநாயகருக்குரிய முதல் மந்திரம். இதை நீங்க நாளை காலையில எழுந்த உடனே செய்யணும். காலை எழுந்த உடனே இருந்து இதை நீங்க செய்ய தொடங்கி விட்டீங்க அப்படின்னா நாளைய நாளானது உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படாது. நாளைய நாள்ல நீங்க எப்பேற்பட்ட முயற்சிகளை எடுத்தாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இது இருக்கிறது. கண்களை திறந்த உடனே உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்லணும், ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கணபதியே நமகா அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 9 முறைகள் காலையில உங்களுடைய கண்களை திறப்பதற்கு முன்பாக நீங்க கூறிவிட்டு மனதிற்குள் கூறி வந்தாலும் சரி, இல்லைன்னா பார்த்து கூட நீங்க கூறலாம். ஆனா முதலாவதாக இதைத்தான் நீங்க கூறணும். மற்ற வார்த்தைகளை நீங்க பேசுவதற்கு முன்பாக முதலாவதாக இதை நீங்க 9 முறைகள் கூறிவிடுங்க. அதற்கப்புறம் உங்களுடைய முகம் கழுவுவதற்கு முன்பு ஒரே ஒரு துளி நெய் இருக்குல்லவா, அந்த நெய்யை எடுத்து உங்களுடைய நெற்றியில் நீங்க தடவி கொள்ளுங்கள். அது உங்களுடைய புருவ சக்தியை திருப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல நீங்க இந்த நெய்யை எடுத்து உங்களுடைய நெற்றியில நீங்க பூசி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய தலைவிதியே நிச்சயமாக மாறும். எனவே விநாயகர் நினைத்து உங்களுடைய முகம் கழுவுவதற்கு முன்பாகவே ஒரு துளி நெய்யை எடுத்து உங்களுடைய நெற்றியில் நீங்க தடவி கொள்ளுங்கள். அடுத்ததான் வீட்டோட வடகிழக்கு திசையில ஒரே ஒரு சிறிய தீபத்தை நீங்க ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய நாளோட தொடக்கத்தை சுத்தமாக்கும். இந்த ஒரு நாளானது உங்களுக்கு பிடித்த ஒரு நாளாக மாற்றுவதற்கு நீங்க இந்த வடகிழக்கு திசையில வீட்டோட வடகிழக்கு திசையில ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி விடுங்கள். அது எந்த தீபமாக இருந்தாலும் பரவாயில்லை. அடுத்ததா நம்ம கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய சில முக்கியமான பொருட்களானது இருக்கு. இந்த 5 பொருட்களை நம்ம இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இரவு 9 மணிலிருந்து 12 மணிக்குள் இல்லைன்னா காலை நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்க கோவில்ல வாங்கி கொடுக்கலாம். அப்படி நீங்க கோவில்ல கொண்டு போய் விநாயகரின் சன்னதியில் இந்த பொருட்களை நீங்க சேர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமானது, மிகப்பெரிய ஒரு சக்தியானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். முதலாவதாக அருக்கொட்டை, இல்லை அப்படின்னா இல்லக்கொட்டை அப்படின்னு அழைக்கக்கூடிய இதை நீங்க வாங்கி கொடுக்கணும். இது எதற்காக நீங்க வாங்கி கொடுக்கீங்க அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையின் வேர்களை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதி சிக்கல்களை குறைக்கும். வீட்டுல நிலைப்படுத்துவதற்கான ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் விநாயகருக்கு ஏன் நம்ம இதை பண்றோம் அப்படின்னா விநாயகர் ஒரு மூலதார சக்ராவா காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார். இதனால் இந்த அருக்கொட்டையை நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு வேண்டியதை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே நீங்க தவறாம இந்த அருக்கொட்டையை நீங்க இந்த ஒரு நாள்ல முதல் பொருளாக விநாயகருடைய கோவிலுக்கு நீங்க வாங்கி கொடுங்க. இரண்டாவதாக நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா மஞ்சள், அதனுடன் குங்குமம். இதை நீங்க வாங்கி கொடுப்பதனால் இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா வீட்டின் பெண்களுக்கான ஒரு ஆரோக்கியமானது ஏற்படும். இந்த பெண்களை கொண்டு போய் செய்து வந்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கச்சிதமான ஒரு மனநிலை உங்களுக்குள்ள வளரும். தெளிவான ஒரு மனநிலை எல்லாத்துலேயும் ஒரு முடிவானது உங்களால சரியாக எடுக்க முடியும். திருமணம், வேலை, குடும்பத்துல நல்ல ஒரு நேரம், இது அனைத்தும் இந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்க கொண்டு போய் கொடுக்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இது விநாயகர் சுவாமிக்கு பரம பிரியமாக கருதப்பட்டு வருகிறது. எனவே இதை நீங்க தவறாம செய்து பாருங்க. மூன்றாவதாக தேங்காய் எண்ணெய், அதனுடன் பருத்தி திரி. இந்த 2 பொருளும் நாளை தீபத்தை ஏற்றும் பொழுது இதை நீங்க தவறாம இந்த ஒரு தீபத்தை ஏற்றி அதற்கப்புறமா இந்த பருத்தி திரியை போட்டு ஏற்றி விடுங்க. இது இந்த தீபத்துக்கான மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது விநாயகருக்கு மிகவும் பிடித்த ஒரு தீபமாக கருதப்படும்.
இதன் தீபத்தை நீங்க ஏற்றுவதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, கர்ம தடைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகும். கர்மாக்கள் அனைத்தும் உங்களிடமிருந்து விலகி ஓடும். மனக்குழப்பத்திற்கு ஒரு முழுமையான தீர்வானது கிடைக்கும். வருமான வாயில் உங்களுக்கு கூடி கிடைக்கும். பிரச்சனைகள் மெல்ல மெல்ல உங்களிடமிருந்து குறைய ஆரம்பிக்கும். இது அனைத்தும் நாளைய நாளில் உங்களுடைய வாழ்வில் நடக்க தொடங்கும். எனவே ஒரே ஒரு தீபத்துல தேங்காய் எண்ணெயை ஊற்றி 2 பக்கமும் நீங்க திரிய போட்டு ஏற்றி பாருங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 4வதாக எலுமிச்சையை 2 அல்லது 3 எண்ணிக்கையில நீங்க வாங்கி கொடுக்கணும். இதனை நீங்க விநாயகருக்கு முன்பாக வைப்பது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தையுமே கிழித்து மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். இதனுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, வீட்டில் இருந்த எதிர்ப்பு சக்திகள் முழுமையாக விலகும். கண்ணோட்டம் அது மட்டுமல்லாம பில்லி துஷ்டி தாக்கங்கள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். மனபலமானது உங்களுக்குள் உயர தொடங்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். இதற்கு நீங்க இந்த எலுமிச்சை பழத்தை மட்டும் விநாயகர் கோவில்ல 2 இல்லைன்னா 3 எண்ணிக்கையில வாங்கி கொடுத்தாலே போதும். 5வதாக வெல்லம் அதனுடன் சிறிதளவுக்கு உளுந்து. இது விநாயகருக்கு மிகவும் விரும்பி ஏற்படக்கூடிய ஒரு நைவேத்தியமாக கருதப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட விநாயகருக்குரிய இந்த நைவேத்தியத்தை நீங்க இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல விநாயகர் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது இதனுடைய நன்மைகளாக பண வசதி உங்களுடைய வீட்டில் அதிகரிக்க தொடங்கும். கடனானது உங்களுடைய வீட்டில் குறைந்து குழந்தைகளுக்கான கல்விகள் சிறப்பாக வளரத் தொடங்கும். வீட்டில் இனிமையானது அதிகரிக்க தொடங்கும். எனவே இதையும் நீங்கள் செய்து விடுங்கள். இதனுடன் நீங்க எது வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அதனுடன் சிறிதளவு அருகம்புல் இருக்கு அல்லவா, அருகம்புல்லையும் நீங்க சேர்த்து விநாயகர் கோவில்ல கொண்டு போய் சேர்த்து விடணும். இல்லை அப்படின்னு இந்த அருகம்புல்ல மாலை போல் செய்தாவது நாளை விநாயகருடைய சன்னதியிலோ விநாயகருடைய கழுத்திலோ நீங்க இந்த மாலையை அருகம்புல் மாலையை மட்டும் இதை அபர விடாமல் போட்டு விடுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை விநாயகர் பெருமான் உருவாக்கி கொடுப்பார். அவ்வளவு சக்தி அந்த அருகம்புல்லுக்கு இருக்கிறது. அடுத்ததான் கோவில்ல செய்ய வேண்டிய 3 முக்கிய பரிகாரங்கள். இதை நீங்க 12 முறைகள் சுழித்து சந்நிதியில சுற்றி வரணும். விநாயகருடைய சந்நிதியை 12 முறைகள் மெதுவாக நீங்க சுற்றி வரும் பொழுது சொல்ல வேண்டியவை ஓம் கம் கணபதியே நமக. அப்படி இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 12 முறைகள் சுற்றி வரும் பொழுதும் விநாயகரை மனதார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி சுற்றி வரணும். இது நவக்கிரக தடைகள் நேர தடையை நிச்சயமாக நீக்கிவிடும். இது அனைத்திற்கும் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததான் பரிகாரம். இது காலோட முன்னில நீங்க கல் வைப்பது அப்படிங்கிற ஒரு பரிகாரம். கோவிலோட பிரகாரம் இருக்குல்லவா, அந்த பிரகாரத்துல ஒரே ஒரு சிறிய கல்லை எடுத்து உங்களுடைய காலின் முன் நீங்க ஒரு வினாடி வைக்கணும். வைத்து அது உங்களுடைய வாழ்க்கை தடைக்கல்ல நிச்சயமாக நீக்கி விடுமோ. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கும் அல்லவா, அது அனைத்தையும் விலக்குவதற்காக நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும். இதை செய்யும் பொழுது நீங்க சொல்லணும், என்னுடைய தடைகள் விலகணும் அப்படின்னு நினைத்து கொண்டு உங்க காலுக்கு முன்னாடி ஒரு கல்லை வைத்து நீங்க அந்த சன்னதியை சுற்றி வரணும். இப்படி சுற்றி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். அடுத்ததான் தீப பரிகாரம். இதை நீங்க தேங்காய் எண்ணெய் தீபத்தை வைத்து செய்யணும். நீங்க கொண்டு வந்த தேங்காய் எண்ணெயை தீபத்துக்கு கொடுக்கணும். கொடுத்து விட்டு அந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது ஓம் சம்பூர்ண விநாயகாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகள் கூறி அந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். இது உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய வாயில திறக்கக்கூடிய ஒரு உச்ச பரிகாரமாக இருக்கும். எனவே இதனையும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து விடுங்க. அடுத்து வீட்டிற்கு வந்த பிறகு நீங்க செய்ய வேண்டிய 2 சிறப்பு பூஜைகள். முதல்ல மஞ்சள் பிள்ளையார். ஒரு சிறிய மஞ்சள் பிள்ளையாரை உங்களுடைய வீட்டில் செய்து வைத்துக்கொண்டு மேலே சிறிதளவு குங்குமத்தை சூடிக்கொள்ளுங்கள். இது வீட்டு வாஸ்து தடையை முழுமையாக நீக்கும். இதை நீங்க இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு சொல்ல வேண்டிய சில பரிகாரம் இருக்கு. ஓம் வரத விநாயகா, என் குடும்பத்தை காக்கும் சக்தி நீதான் அப்படின்னு இதை நீங்க கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முழு தடைகளையுமே இது விளக்கும். அடுத்ததாக வீட்டின் வடகிழக்கு திசையில் கூற வேண்டிய ஒரு நெய் தீபம். திரியை சிறிதளவு நீளமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீளமாக வைத்துக்கொண்டு தீபத்தை 20 to 30 நிமிடம் நீங்க எரிய வைக்க வேண்டும். இந்த தீபமானது எரியும் பொழுது மெதுவாக உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்லணும், ஓம் கிரீம் கிரீம் க்ளௌம் கணபதியே நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய மனதிற்குள் கூறி விடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒளி, ஒரு புதிய தொடக்கம், வெற்றிக்கான ஒரு புதிய கதவு, மனநிலை மாற்றம் எல்லாவற்றையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பொருட்களை வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, பணத்தடைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகும். வேலை தொழில எக்ஸாம்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்குள் கிடைக்கும். கடன்கள் அனைத்தும் உங்களை விட்டு குறைந்துவிடும். மன அழுத்தம் குறைய தொடங்கும். கர்மாக்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். குடும்பத்துல ஒரு சாந்தி, அமைதியான ஒரு சூழலானது உருவாக்கும். புதிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வருகையை ஏற்படுத்தும். விரைவில் ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். உங்களுடைய பாதையில் இருந்த அதிர்ஷ்ட தடைகள் அனைத்துமே உடைந்து அதிர்ஷ்ட கதவானது இந்த ஒரு நேரத்தில் திறக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல ஏற்படும்.
எனவே தவறாம இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது தடைகளை நொறுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு 5 பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க. வாங்கி கொடுத்து இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் வந்திருந்த பெரிய பெரிய சிக்கல்களை உங்களால சரி செய்ய முடியும். எனவே விநாயகரை மனதார நினைத்து இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க விநாயகர் பெருமானுக்கு செய்து பாருங்க. அதுவும் நாளைய நாள் சங்கடகர சதுர்த்தி என்பதால் நாளைய நாளில் நீங்க செஞ்சு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். எனவே நாளைய நாள் நீங்க தவற விடாம இந்த ஒரு செயலை மட்டும் செய்து விடுங்க விநாயகருக்கு. இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வையை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாம நீங்களும் இதை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களிடம் அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் செய்து உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களும் அனுபவிங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்க. அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். நல்லதே நினைவுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.